வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்பவும் சூடான ஒரு கட்டுரையை பத்தி தான் அலச போறோம். அதிகாரத்தின் முரண்பாடும் பகுத்தறிவு தமிழ் ஆன்மாவும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையின் மைய கருத்து. இந்த இடத்துல நான் ஒன்னு தெளிவா சொல்லிக்கிறேன். நாம எந்த அரசியல் பக்கமும் சாயாம இந்த கட்டுரையில ஆசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது மட்டும் ரொம்ப நடுநிலையா ஒரு ஆழமான பார்வையில பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆசிரியர் ஒரு ரொம்ப அழுத்தமான வரியை பதிவு செய்றார். கொள்கையை கொழுத்திவிட்டு புகழ்பாட ஒரு கூட்டம், பகுத்தறிவுக்கு சவக்குழி வெட்டி. கேட்கும்போதே சுருக்கென்றிருக்கு இல்லையா? இது சும்மா ஒரு மேலோட்டமான விமர்சனம் கிடையாதுங்க. ஒரு காலத்துல கொள்கைகளுக்காகவே போராடின ஒரு சமூகம் இன்னைக்கு எப்படி தனிநபர் துதிக்காகவும் வெற்று கோஷங்களுக்காகவும் தன் பகுத்தறிவை இழந்து நிக்குது அப்படிங்கறத ஆசிரியர் இந்த ஒரே வரியில ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டிட்டாரு. சரி, இப்போ இந்த கட்டுரையின் முதல் பகுதிக்கு வருவோம். அதாவது அரசியல் முரண்பாடுகள், அப்புறம் இந்த பிம்ப வழிபாடு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க தான் அந்த மிகப்பெரிய முரண்பாட்டை நம்ம கவனிக்கணும். வரலாற்று ரீதியா நாம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம். ஒரு பக்கம் சிந்தனையை தூண்டக்கூடிய பகுத்தறிவும் ஆழமான கொள்கைகளும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிந்தனையையே மழுங்கடிக்கிற பிம்பங்களும் வெறும் சத்தமான கோஷங்களும் இருக்கு. இந்த ரெண்டு துருவங்களுக்கு நடுவுல தான் இன்னைக்கு நம்ம சமூகம் சிக்கி தவிக்குதுன்னு கட்டுரையாளர் ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றாரு. பொதுவா ஒரு அரசு அப்படின்னா எப்படி இயங்கணும்? அது மக்களுக்கானதா, ஒரு தர்க்கத்தின் அடிப்படையில லாஜிக்கா செயல்படணும், சரியா? ஆனா இந்த கட்டுரையில ஆசிரியர் அரச ஒரு தர்க்கமற்ற இயந்திரம்ல ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். எப்ப ஒரு அமைப்பு தர்க்க ரீதியா யோசிக்கிறத நிறுத்திட்டு ஒரு ரோபோ மாதிரி வெறும் அதிகாரத்தை மட்டும் செலுத்த ஆரம்பிக்குதோ, அப்போ அந்த அமைப்பு எப்படி செயல்படுதுன்னே புரியாம சாமானிய மக்கள் அதுக்கு அடிமையாகிடுறாங்க. இது நம்மளோட சிந்தனை திறனுக்கே விடப்பட்ட ஒரு பெரிய சவால்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்ததா ஆசிரியர் வைக்கிற விமர்சனம் இன்னும் கூர்மையானது. தர்க்க ரீதியா விவாதம் செய்யற முதிர்ச்சியான அரசியல்வாதிகள்லாம் இப்போ எங்க போனாங்க? அரசு விழாக்கள்ல கூட எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாத ரீல்ஸ் உலக நட்சத்திரங்களுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் நடிகைகளுக்கும் தான் இப்போ அதிக முக்கியத்துவம் தரப்படுதுன்னு அவர் சுட்டிக்காட்டுறார். சமூக வலைத்தள பிம்பங்கள் எப்படி உண்மையான விவாதிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஓரங்கட்டிட்டாங்க அப்படிங்கிறது இந்த கட்டுரையில ரொம்பவே வெளிப்படையா பேசப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சொல்லிட்டு கட்டுரையாளர் நம்மள பாட்டு ரொம்ப நேரடியான ஒரு கோபமான கேள்வியை கேட்கிறாரு. எல்லாம் உன் பேர்ல நல்லது செய்ய வேண்டும் என்றால் வரி செலுத்தும் நாமெல்லாம் முட்டாளா? நிஜமாவே யோசிச்சு பாருங்க. இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. நம்ம கட்டுற வரி பணம் நமக்கான திட்டங்களா வந்து சேருதா, இல்ல தனிநபர்களோட புகழ்பாடும் விளம்பரங்களுக்கு வீணடிக்கப்படுதா? ஒரு சாமானியனோட நியாயமான கோபத்தை தான் இந்த கேள்வி பிரதிபலிக்குது. தொடர்ந்து வர்ற அடுத்த கேள்வியும் ரொம்பவே அழுத்தமானது. தமிழ் கூறும் நல்லுலகம் ஒரு தற்குறிக்கு அடிமையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதாவது எந்தவிதமான தகுதியும் இல்லாத சில தனிநபர்களை சுற்றியே மொத்த அதிகார மையங்களும் குவிக்கப்படுறத அவர் வன்மையா கண்டிக்கிறாரு. இது அறிவு சார்ந்த வளர்ச்சியா இல்ல வெறும் பிம்பங்களுக்கான வளர்ச்சியா? பகுத்தறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட அதிகாரம் போறது சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத இந்த கேள்வி நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. சரி, இப்போ விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். அதிகாரத்தின் கணிதம் மற்றும் அதோட நிதி கணக்கீடுகள் பத்தி இந்த அடுத்த பகுதியில ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த புள்ளி விவரத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. அரசின் வருவாய் 100 ரூபாய்னு வச்சுக்கிட்டா அதுல 63 ரூபாய் வெறும் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மட்டுமே செலவிடப்படுதுன்னு மூலக்கட்டுரை ரொம்ப துல்லியமா சுட்டிக்காட்டுது. மீதி வெறும் 38 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க மூலதனத்தையும் சொத்து உருவாக்கத்தையும் செய்ய முடியும்னு ஆசிரியர் ரொம்ப லாஜிக்கா கேள்வி எழுப்புறார். இந்த 63க்கு 38 அப்படிங்கிற விகிதாச்சாரம் நிர்வாகத்தோட முன்னுரிமைகள் எப்படி தவறா போயிட்டு இருக்குங்கிறத அப்பட்டமா காட்டுது. இந்த கணக்கீட்டை பார்த்ததும் ரொம்ப இயல்பாவே ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள எழும். திராவிடம் என்பது குழி வெட்டப்பட்டதா? அடிப்படை கட்டமைப்பு, சொத்து உருவாக்கம், எல்லாருக்குமான வளர்ச்சின்னு உருவான ஒரு மாடல் இன்னைக்கு வெறும் ஆதிக்கத்துக்கான செலவா எப்படி சுருங்கிடுச்சு? ஒருவேளை உண்மையான கொள்கைகள் திட்டமிட்டே அழிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு மிக ஆழமான சந்தேகத்தை தான் இந்த பொருளாதார தரவுகள் மூலமா ஆசிரியர் நம்ம முன்னாடி வைக்கிறாரு. இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பகுத்தறிவு தமிழ் ஆன்மாவை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த இறுதி பகுதியில பார்க்கலாம். இந்த ஆன்மாவை மீட்டெடுக்கிறதுக்கான மிகச்சிறந்த ஆயுதம் எது தெரியுமா? பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் அன்னைக்கே விதைச்ச ஏன் எதற்கு அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான். ஒரு பொய்யை உடைக்கணும்னாலும் சரி, விமர்சனங்கள் மூலமா உண்மையை தேடணும்னாலும் சரி, அதுக்கு தர்க்கம் மட்டும்தாங்க ஒரே வழி. இந்த ஒரு வரலாற்று ரீதியான பகுத்தறிவு சிந்தனை தான் ஒரு காலத்துல உலகத்துக்கே பெரிய சவாலா இருந்துச்சுன்னு ஆசிரியர் ரொம்ப பெருமையா பதிவு செய்றாரு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தோட உண்மையான வேர்.
இப்போ இந்த முழு கட்டுரையிலையும் நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆசிரியரோட இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான். தாய் தமிழ் உயிரிருக்கிற வரைக்கும் மக்கள் மேடையில கொள்கை ஒருபோதும் அழியாது, இந்த வெற்று கோஷங்களும் நீண்ட நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறார். என்னதான் இப்போதைக்கு பிம்ப வழிபாடுகளும் கோஷங்களும் பெருசா தெரிஞ்சாலும் கடைசியில அறிவுபூர்வமான விவாதங்களும் உண்மையான கொள்கைகளை மட்டும்தான் நிக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கட்டுரையின் உச்சக்கட்ட செய்தி. இறுதியா கட்டுரையாளர் நம்ம பார்த்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டு இதை முடிக்கிறார். நம்முடைய உண்மையான அரசியல் எதிரி யார்? சாதி மதங்களோட அதிகார மையங்கள் தான் எப்பவுமே பகுத்தறிவுக்கு எதிரான உண்மையான அரசியல் எதிரிகள். ஆனா அதை சுத்தமா உணராம, சுயமாக சிந்திக்காம, வெறும் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு தர்க்கமற்ற கூட்டமா அந்த சமூகம் மாறிடுச்சா? இந்த ஒரு கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான விடையில தான் நம்ம சமூகத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.